ஏற்காடு மலையில் முதிர்ந்த மூங்கில் மரங்களை வெட்டி அகற்ற வனத்துறையிடம் அனுமதி வாங்கியுள்ளதாக கூறி 10 பேர் கொண்ட கும்பல் காட்டில் குடிசை அமைத்து மூங்கில் காடுகளை வெட்டி அழித்து வருவதாக பரபரப்பு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பச்சை பசேல் என்று காட்சியளிக்கும் ஏற்காடு மலையின் அழகிற்கு கூடுதல் பசுமையை கொடுப்பது ஊசி இலைகளை கொண்ட மூங்கில் மரங்கள் என்றால் அது மிகையாகாது. ஆனால் கடந்த சில மாதங்களாக மலை அடிவாரத்தில் மூங்கில் மரங்கள் வெட்டி அகற்றி வருவதாகவும் இதனால் ஏற்காடு மலை தனது இயற்கை வளத்தை இழந்து வருவதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக குருவம்பட்டி ஊராட்சியில் உள்ள மூங்கில் காட்டுக்குள் குடிசை அமைத்து தங்கியுள்ள 10 பேர் கொண்ட கும்பல் மூங்கில் மரங்களை வெட்டி அகற்றுவதற்கு வனத்துறையிடம் முறைப்படி அனுமதி வாங்கி இருப்பதாக கூறி பச்சை மரங்களை வெட்டி மூங்கில் காடுகளை அழித்து வருகின்றனர். வெட்டப்பட்ட பச்சை மூங்கில் மரங்களை லாரிகளில் ஏற்றி கேரளாவில் செயல்படும் காகித ஆலைகளுக்கு கொண்டு செல்வதாக கூறப்பட்டாலும் மூங்கில் மரங்கள் அகற்றப்படுவதால் ஏற்காடு மலை தனது பசுமையை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த மூங்கில் ரொம்ப காஞ்சிருச்சுங்க, எல்லாம் நெல் வந்துருச்சு. இந்த மூங்கில் எல்லாம் எல்லாம் வெட்டி எடுக்கிறாங்க ஃபாரஸ்ட்டுக்காரு. எதுக்கு வெட்டுறாங்க, ஏன் வெட்டுறாங்கன்னு யாருக்கும் தெரியல. இந்த மூங்கிலால் எங்களுக்கு மலைகள்லாம் ரொம்ப பாதிக்கும். மழை ஏற்கனவே இல்லை, ரொம்ப காஞ்சி கிடக்குதுங்க பூமி. அதனால் இந்த மழை வராத காரணத்துக்கு இந்த இது இருக்கிற இதையும் மரத்தை வெட்டிட்டா எப்படிங்க மழை வரும்? மழைக்கு விவசாயிங்க ரொம்ப நாங்கள் பாதிக்கிறோம். எங்களுக்கு அக்கம் பக்கம் தண்ணி வசதி இல்லாமல் ரொம்ப நாங்கள் சிரமப்படுறோம். இந்த மூங்கில் கொஞ்சம் வெட்டாமல் வேறு ஏதாவது வழி இதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் செஞ்சாங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஃபாரஸ்ட்டை அழிக்காமல் இருந்தால் பரவாயில்லைங்க. அது எங்களோட கோரிக்கைங்க. முறையான டெண்டர் எடுத்து மூங்கில் மரங்கள் வெட்டப்படுகிறதா அல்லது அரசின் விதிமுறையை மீறி மூங்கில்கள் வெட்டி கடத்தப்படுகின்றனவா என்பதை உறுதிப்படுத்த சேலம் வனத்துறையினர் மறுத்துவிட்டனர். அதே நேரத்தில் மரம் வெட்டும் நபர்கள் காட்டுக்குள் குடிசை அமைத்து தங்கியிருப்பதை பார்க்கும்போது வனத்துறையினரின் அனுமதியோடுதான் இந்த மூங்கில் காடுகள் அழிக்கப்படுகிறதோ என்ற சந்தேகம் எழுகிறது. வெட்டப்படும் மரங்களுக்கு பதில் புதிய மரங்களை நட வேண்டும் என்ற ஒரு விதி இருந்தாலும் அதனை வனத்துறையினர் பின்பற்றுவதில்லை. மேலும் மரங்கள் வெட்டப்படும் போது வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்ற நடைமுறையை பின்பற்றவில்லை என்றும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மூங்கிலினுடைய அதிக அளவு நிறையா இருக்குங்க. இதை ஃபாரஸ்ட் மூலியமா வனத்துறை மூலியமா இது வெளி ஆளுங்களுக்கு அது வேற ஆளுங்களுக்கு விற்கிறாங்க. காடுகள் செழித்தால்தான் மழை பொழியும், மழை பொழிந்தால்தான் நாடும் நாட்டு மக்களும் வளம் பெறுவார்கள் என்பதை உணர்ந்தாவது காடுகளை அழிப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதே இயற்கை ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பு. பாலிமர் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் வினோத் மற்றும் வேல்ராஜ்.